சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 11 பேர் பலியான நிலையில் காயமடைந்தவர்களில் 3 மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் சிவசங்கர் நலம் விசாரித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். முழு விவரம். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் காயமடைந்தவர்களை அவரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களை பார்த்து அவர்களது குடும்பத்தினருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆறுதல் கூறி வருகிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கும்பக்குடியில் அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியதில் 11 பேர் பலியாயினார்கள். 43 பேர் காயமடைந்து மதுரை, சிவகங்கை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். முதல்வர் உத்தரவின் பேரில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் அதிகாரிகள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் டிரைவர் சுதாகர், பயணிகள் வனராஜ், கருப்புசாமி ஆகியோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். மேலும் குடும்பத்தாருக்கும் ஆறுதல் கூறினார்கள். அதேபோல் தனியார் மருத்துவமனையில் 2 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களையும் நேரடியாக சென்று ஆறுதல் கூறி குடும்பத்திற்கும் ஆறுதல் கூறினார்கள். அதாவது காரைக்குடி மருத்துவமனை, திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார்கள்.